சவுத் இந்தியன் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் சீசன் 2 உங்கள் திறமையை வெளிப்படுத்த ஒரு பெரிய மேடை. வெற்றியாளர்களுக்கு பணப்பரிசு. உங்கள் சிறந்த படைப்புகளை சமர்ப்பித்து வெற்றியை கைப்பற்றுங்கள். இது உங்கள் கனவை நினைவாக்கும் திருவிழா. அஜித் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இத்தனை நாளாக ஒரு கேள்வி மனசுக்குள்ளே ஓடிக்கொண்டு இருந்தது. இந்த விடாமுயற்சி திரைப்படம் பிரேக் டவுன் அப்படிங்கிற திரைப்படத்தோட ரீமேக்கா அப்படிங்கிற விஷயம். ஏன்னா ஷூட்டிங் ஆரம்பித்ததுலேருந்தே படத்தோட லொக்கேஷன் எல்லாமே அதே மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி பேசப்பட்டாங்க. அதை தொடர்ந்து படத்தோட டீசரும் வெளியானது. டீசர்லேயே த்ரிஷா அவர்களோட ரோல், அதுக்கப்புறமா அஜித் அவர்களோட ரோல், அதுக்கப்புறமா அந்த ஒரு இடம் லொக்கேஷன் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பிரேக் டவுன் திரைப்படத்தோட ரீமேக் தான் ஸோ விடாமுயற்சி அப்படிங்கிற விஷயத்தை அதிகமாக பேச ஆரம்பித்தாங்க. அதையும் தாண்டி சில பேர் இந்த திரைப்படத்தோட ரீமேக் ரைட்ஸை விடாமுயற்சி திரைப்படம் அஃபிஷியலாக லைக்கா நிறுவனம் வாங்கலை, பிரேக் டவுன் திரைப்படத்தோட தயாரிப்பு நிறுவனத்துக்கிட்ட இருந்து அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருந்தது. அதனால் தயாரிப்பு நிறுவனம் 150 கோடி நஷ்ட ஈடு கேட்டதாக சில தகவல்கள் எல்லாமே இது வெளியானது. ஆனால் இது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக லைக்கா நிறுவனம் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஒரு தனியார் நாளிதழுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த திரைப்படத்தோட கதையை ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதாவது இது ஒரு ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் நடக்கிற எமோஷன் ஆக்ஷன் த்ரில்லர்னா. ஸோ ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் காணாமல் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அவங்களுக்குள்ள எவ்வளோ எமோஷனாக கனெக்ட் ஆகி எப்படி அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கண்டுபிடிக்கிறாங்க, அதுதான் படத்தோட கதை. பிரேக் டவுன் திரைப்படத்துக்கும் இந்த திரைப்படத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. இது ரீமேக் திரைப்படம் கிடையாது. மேபி இன்ஸ்பிரேஷனான திரைப்படமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி லைக்கா நிறுவனம் தரப்பிலிருந்து ஒரு நாளிதழுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் அஜித் ரசிகர்கள் செம ஹாப்பியில் இருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?